உங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆனால் எப்படி செய்கிறது தெரியல, ஒரு ஐடியா இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை சுற்றி வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆட்டுக்காலில் நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு 2 வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி சுரண்டிட்டு இன்னும் 2 வாட்டி கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதோட 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினோடனே 2 தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச ஆட்டுக்காலையும் இதோட சேர்த்துட்டு அரைப்புக்கு 1/2 கப்பு தேங்காய், 10 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதோட கை நிறைய கொத்தமல்லி கீரை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ஆட்டுக்கால் பாயா ரெடி. அப்படியே இட்லியில் ஊற விட்டு சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.